பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு. சென்னை கொடுங்கல்லூரில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவில் மோதலானது ஏற்பட்டிருந்தது. தற்போது அது தொடர்பான ஒரு வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. கோவில் திருவிழாவில் நடனம் ஆடும் போது இளைஞர்களுக்கு இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மோதலின் போது கார்த்திக் என்ற இளைஞரை துரத்தி சென்று பட்டாக்கத்தியால் ஒரு கும்பல் வெட்டியிருக்கிறார்கள். மேலும் கார்த்திகை 3 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து தாக்கும் வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனை பார்க்கும்போது மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் உள்ளது. சற்றுமுன் கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். படுகாயமடைந்த கார்த்திக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிகிச்சைக்காக. இளைஞர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு ஒருவர் அதில் விடுகாயமடைந்திருக்கிறார். அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை கொடுங்கையூரில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கோவில் திருவிழாவில் இந்த மோதலானது நடைபெற்றிருக்கிறது. கோவில் திருவிழாவில் நடனமாடும் போது இளைஞர்களுக்கு இடையே இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மோதலின் போது கார்த்திக் என்ற இளைஞரை துரத்தி சென்று பட்டாக்கத்தியால் கும்பல் ஒருவர் 3 பேர் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தாக்கப்படும் போது எடுக்கப்பட்ட வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் ஹரி அவர்கள். ஹரி, வணக்கம். தற்போது சென்னை கொடுங்கையூரில் அரங்கேற்கக்கூடிய இந்த கொடூர சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. கோவில் திருவிழாவில் நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறு, வாலிபரை விடாமல் துரத்தி சென்று சரமாரியா வெட்டிய கும்பல் வெட்டும் வீடியோவானது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கையூர் கடும்பாடி அம்மன் கோயில் ஆடி திருவிழாவில் நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறு வாலிபரை துரத்தி சென்று வெட்டிய சம்பவம் மாறியது. மாத்தூர் பகுதியை சேர்ந்த கார்த்திக் கோயில் திருவிழாவில் நடனமாடியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அவருக்கு எதிராக நடனமாடிய 5 பேர் கொண்ட கும்பலுடன் வாய் தகராறு ஏற்பட்டு பின்னர் கை கலப்பாக மாறியுள்ளது. அருகில் இருந்தவள் தலையிட்டு இரு தரப்பினரும் அங்கிருந்து அனுப்பி வைத்த நிலையில் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கார்த்திகை விடாமல் துரத்தி சென்றதாக கூறப்படுகிறது. மாதவரம் மாத்தூர் காமராஜர் சாலையில் உள்ள பிரவீன் மகால் அருகே கார்த்திக் கையை சுற்றி வளைத்து கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடியதாக போலீசார் தெரிவித்தனர். கை மற்றும் முதுகில் வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த கார்த்திக் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையிலும் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து மாதவர பால்பனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தை சுற்றி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளையே தேடி வந்தனர். இந்த நிலையில் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் அருகே குற்றவாளிகளை பதுக்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் மாறுவிடத்தில் சென்று போலீசார் 3 பேரையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் மாத்தூர் எம்எம்டிஏ பகுதியை சேர்ந்த மணிகண்டன், கொடுங்கையூர் சென்ட்ரல் நகர் பகுதியை சேர்ந்த பாலமுருகன் மற்றும் ஆனந்த் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பட்டப்பகலில் இளைஞரை வெட்டும் வீடியோ வெளியாகிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோகிலா, தகவல்களுக்கு நன்றி ஹரி. பெருந்தலைவர் காமராசர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு திட்டம் விரிவாக்கத்திற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு.